மக்களுக்கு செய்யறேன் என்ன செய்யறான் சொல்லு பார்க்கலாம. மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. மக்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா கொளுத்திடுவானுங்கோ, தற்கொலை பண்ணி செத்துருவாங்க. இந்த ஒரு 4.5 வருஷத்துல அவர் நல்லா பண்ணாரு. அவரோட ஆட்சி நல்லா இருந்தது. இப்போ ரொம்ப மோசம் ஆட்சியே. அதாவது எப்படா இது டிஸ்மிஸ் ஆகும்ன்றது நினைக்கிறோம். எங்கள் நிலத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க. அது திமுககாரங்க அபகரிச்சிட்டாங்க கலைஞர் ஆட்சியில். இன்னும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. மீடியாவில் வந்து எனக்கு இன்னமும் தீர்வு இல்லாமல் இருக்கு. ஓசி பஸ்ல வந்துடுறாளுங்க, டிக்கெட் காசு கொடுத்து எடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு மாதிரி கேவலமா பேசலாம். யார் பேசலாம்? கரெக்ட். நான் கேட்டேன், நீ எப்படி நான் அந்த மாதிரி வார்த்தை கேட்காத, நாங்க ஒன்னும் காசு இல்லாம வரல, டிக்கெட் எடுத்து காட்டினேன். 10 வருஷமா நான் எடுக்கிறேன். 60 வயசுல அம்மா டிக்கெட் எடுத்தேன். இன்ன வரைக்கும் பாஸ் இருக்கு. முதலமைச்சராக ஸ்டாலின் ஆனானோ அப்பத்துல இருந்து மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. இப்ப எங்க தலைவன் வந்தாதான் எங்களால முடியும். இந்த தமிழ்நாடு நல்லபடியா இருக்கணும்னா என் தலைவன் வரணும், எடப்பாடியார். அவர் வந்தாதான் இந்த தமிழ்நாடை காப்பாற்ற முடியும். இதுக்கு மேல மக்களே சாட்சி. ஓகேங்களா, நாளைய முதல்வர் அண்ணன் தான், அதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. அவர் பண்ண சாதனை ஏராளம். அது வந்து 1-2 இல்லை, ஏராளம். ஓகேங்களா, இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் சூழல்ல திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னா இந்த கட்சி சொல்லுவீங்க? அதிமுக. ஏன் அப்படி சொல்றீங்க? நாங்கள் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாங்கள் அதிமுகவில் இருக்கோம். எம்ஜிஆரால நாங்கள் வளர்ந்துருக்கோம். எங்கள் அப்பா வந்து வேலை மேலே இறந்துட்டாரு. அவர் வந்துதான் எங்களுக்கு நஷ்டீடு வேலை இன்னும் வேலை எங்கள் அம்மாவுக்கு நஷ்டீடு வாங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு 18 வயசு ஆகிற வேலை எங்களுக்கு நஷ்டீடு கொடுத்துட்டு இருந்தாங்க. 18 வயசு ஆனோன்னா எல்லாருக்குமே கட்டாயி போயிடுச்சு. அம்மா இன்னைக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாமனாருடைய அப்பா வந்து இறந்துட்டாரு, போலீஸ். அவருக்கு வந்து பென்ஷன் இல்லாத காலம். அது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் பென்ஷன் இல்லைன்றாங்க. அந்த பென்ஷனை வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கொடுத்தாங்க சார். என் ஒய்ஃபோட சார் நாங்கள்லாம் 6 பேரும் அக்கா தங்கச்சிங்க. நாங்கள் 12 பேர் எங்கள் அம்மா கூட பண்ணோம். 12 பேரில் நான் 6வது பிள்ளைங்க. 6 அக்கா தங்கச்சிங்க, 5 அண்ணன் தம்பிங்க. எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நாங்கள் எம்ஜிஆர் தான் சார் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எம்ஜிஆர் வழியில் நாங்கள் இன்னி வேலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 2வது எங்கள் நிலத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க. அது திமுககாரங்க அபகரிச்சிட்டாங்க கலைஞர் ஆட்சியில். இன்னும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. மீடியாவில் வந்து எனக்கு இன்னமும் தீர்வு இல்லாமல் இருக்கு. கொஞ்சம் அதிமுகவோட கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பலமான கூட்டணி அருமையா போயின்னு இருக்கு. இப்படியே ஃபாலோ பண்ணாலும் நாங்கள் எடப்பாடி ஆட்சி ஆதரிக்கணும். ஓகேங்களா? கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பா நான் ஜெயிச்சு வரோம் சார். அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். ரொம்ப நம்பிக்கையா சொல்லணும். நாங்கள் கான்ஃபிடண்டா சொல்லணும். இப்போ தம்பி வந்து எலெக்ஷன்ல நிற்கிறாரு, சீட்டு கட்டுறாரு. அதுக்காக தான் வந்திருக்கோம். தம்பி வந்து ஏடிஎம்கே வட்ட செயலாளர், வசூல் இருக்கிற தலைவர் இல்லை. அதனால நாங்கள் வந்து நாங்கள் கண்டிப்பா ஜெயிச்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். இதுல எந்த மாற்றமும் இல்லை சார். இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியில திமுகவோட தோல்வின்னு எதை நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஆட்சியில அவர் பண்றது நம்ம எப்படி சொல்றது சார், நம்மளுக்கு நிலத்தை நிறைய பேர் அபகரிச்சிடுறாங்க. அது நிறைய பேர் திமுக காரங்க தான் பண்ணியிருக்காங்க. கலைஞர் பண்ணியும் போலீஸ் வேலை செய்ய ஜெயலலிதா வந்து நில அபகரிப்புன்னு போடவே நான் உண்மையிலேயே உயிரோடு இருக்கும் போது நான் செத்துட்டேன்னு வித்துட்டாங்க சார். ஒரு வீடு வந்திருக்கு, இன்னும் ஒரு வீடு வரல சார். இன்னமும் போராடிட்டு இருக்கேன். கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. மீடியாவில் பிறகு எனக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் எம்பி வேணுகோபாலும் நம்ம ஆதி ராஜாராமன். அவர் தான் அன்னையிலேருந்து இந்த வேலை எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல தமிழ்நாட்டுல, எங்க பார்த்தாலும் போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா சென்னையில நிறைய இடங்கள்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான போராட்ட மனநிலையும் சரி, இது எல்லாமே அரசியல் நாள் தேர்தல் நாள் அன்னைக்கு மக்கள் ஏதாச்சும் ஒரு மாற்றம் தேவை, முடிவு தேவைன்னு சொல்லி அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை வேற மாதிரி போட வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், மக்களுக்காக தான் சார் நம்ம அரசாங்கம் வந்து மக்களுக்காக தான் சேவை செய்யணும். ஆட்சி மாறினாதான் சார் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த இதுவும் இல்லை சார். கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் தங்கச்சி தாம்பரத்துக்கு போனோம். பஸ்ல ஏறணும். தாம்பரத்துல 55 என்னன்னு தெரியல. ஓசி பஸ்ல வந்துடுறாளுங்க, டிக்கெட் காசு கொடுத்து எடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு மாதிரி கேவலமா பேசலாம். யார் பேசினா? கரெக்ட். நான் கேட்டேன், நீ எப்படி நான் அந்த மாதிரி வார்த்தை கேட்காத, நாங்க ஒன்னும் காசு இல்லாம வரல, டிக்கெட் எடுத்து காட்டினேன். 10 வருஷமா நான் எடுக்கிறேன். 60 வயசுல அம்மா டிக்கெட் எடுத்தேன். இன்ன வரைக்கும் பாஸ் இருக்கு. நீ ஓசி பஸ் விட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஓசி பஸ்ல வயசு பசங்களும் வராங்க, வேலைக்கு போறவங்களும் வராங்க, காலேஜ் பசங்களும் வராங்க, எல்லாருமே வராங்க. நீ முதியாருக்குன்னு விட்டு இருந்தாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்கும் நீ அன்னைக்கு காட்டின 250 ரூபாய் மிச்சம் காட்டின. அப்புறம் எதுக்கு 200 ஓசி பஸ் விட்டன்னு கேவலமா பேசுறது? கண்டக்டர்களையும் கண்டிக்கணும், அதுல இருக்கிற அத்தனை பேரையும் கண்டிக்கணும். ரொம்ப தப்பு பண்றாங்க.
இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதான் இது அமைதியாகும். இல்லைன்னா மயான பூமி தான். மயான பூமி தான் இது. இல்லைனாக்கா இவர் இனி மறுபடியும் இவர் வந்தான்னா ரெண்டு அதுக்கு ஸ்டாலின் வந்து அவரா எடுக்கல. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் புக்கெல்லாம் பாக்குறேன்னு தெரியும். சபரிஷன், துர்கா அவங்க பொண்ணு, அவங்களுடைய 3 பேச்சை கேட்டுதான் அவரு அல்லாவுடைய ஸ்டேட்மெண்டா பண்றாரு. அவரா இதுல எந்த ஒரு முடிவும் எடுக்கல. உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சரை இருக்கக்கூடாது. அவன் சின்ன பையன், அவனுக்கு அனுபவம் கிடையாது, அவரு வரக்கூடாது. அடுத்த 3ஆம் தலைமுறையும் அவர் ஏற்பாடு பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆட்சியில கடைசி வரைக்கும் இவங்க இருந்து பழகினவங்க, இவங்களுக்கு தெரியும் எப்படி நடந்தது. சாப்பாடு போட்டா நான் ஓசியில சாப்பாடு போடுறேன்றார். இது மாதிரி எல்லாம் தப்பு. நம்ம நாட்டுல பார்த்து வெளிநாட்டுல எல்லாம் போய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு திருப்பதியில இங்க பார்த்துட்டு திருப்பதியில போய் தராங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசல, ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அப்படி பண்றவங்க அண்ணாவையும் கூப்பிடக்கூடாது, எம்ஜிஆரையும் கூப்பிடக்கூடாது, ஜெயில அவங்கள பின்பற்ற தானே நீ வர. அதுக்கு நீ அவங்கள நீ இழுக்கவே கூடாது. உன்னுடைய மூலையில நீ பண்ண. அவங்க நல்லா ஆண்டுட்டு நல்ல பேர் எடுத்து இன்னைக்கு தெய்வமா இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் இவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த யூஸ் பண்ற தகுதியே இவங்க 3 பேருக்கும் கிடையாது. மெயினா என்னன்னா அவர் கேட்கிற கேள்விய அவராய் முடிவு எடுக்கல. பொண்டாட்டி பேச்சியோ பொண்ணு பேச்சியோ மருமகன் பேச்சியோ கேட்டுதான் இவ்வளவு வேலை பண்றாரு. சபரிஷன் மருமகன் ஸ்டாலின் அவர்களோ அவருடைய மனைவி துர்காவோ ஒரு தடவை எங்க வீட்டுக்காருக்கு கேட்டாங்களா இல்லையா? அந்த இதுல கேட்டாங்க பாருங்க, எலெக்ஷன் அப்பெல்லாம் ஒரு தடவை எங்க வீட்டுக்காருக்கு எலெக்ஷன் கொடுங்க, ஒரு தடவை அவரை நிக்க வைங்க, உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது செய்யல. மக்கள் போட்டாங்கல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? இவருடைய பேச்ச கேட்டு நீங்க எலெக்ஷன் டிவிலேயே ஃபுல்லா செல்லுலயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க. மக்கள் கிட்ட எடுத்துன்னு போவாம செல்லுலயே டென்ட் பண்ணி ஆட்சியை கவுத்துட்டீங்க. நல்லா போன ஆட்சியை கவுத்துட்டீங்க. நீங்க வந்து என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. நீயும் ஒரு பொம்பளை தானே, குடும்பம் நடத்துற பொம்பளை தானே, உனக்கு தெரியாது கஷ்டம் நஷ்டம் எப்படி? ஏழைங்க இவ்வளவு கரண்ட் பில்லு, எப்படி வாடகை கட்டுறது? ஒரு பூண்டு இன்னைக்கு மறுபடியும் 200 ரூபாய். தக்காளி இந்த மாதிரி ஏழை வித்தாக்கா நாங்கெல்லாம் எப்படி? நல்லா ஏழைதான். எங்க தம்பி கட்சியில தான் இருக்கிறான். ஆனா எங்களுக்கெல்லாம் யாருக்கும் வீடு கிடையாது. நாங்க எக்ஸ்ட்ரா காசு நான் வந்து 1 கோடியே கொண்டாந்து கொடுத்தா என்ன கேட்டாங்க, விஜய்ல சேருனாங்க. நீ 1 கோடி கொடுத்தாவோட எனக்கு தேவையில்லை. ஸ்டாலினும் சரி, ஆனா அவரா எந்த முடிவும் எடுக்கல. ஒரு முதலமைச்சர் யார் முடிவு எடுக்கணும்? அவரே தான் எடுத்து பண்ணணும். ஆனா அவரா எடுக்கல. ஏன்னா நான் கிச்சன் கேபினெட் எல்லாம் பாக்குறேன், அதனால தெரியும். சபரிஷன் அவங்க துர்கா அவங்களுடைய மகளுடைய ஒப்பீனியனோட தான் இவர் ஆட்சி நடத்துறாரு. அவரா நடத்தல. இதுதான் உண்மை. நம்ம அண்ணா டைம் தான் சார். அண்ணா திமுக தான். எதனாலன்னா நம்ம அண்ணா டைமுக்கெல்லாம் எல்லாமே நல்லா நடந்தது. அம்மா இருந்தது, தலைவர் இருந்தது, எல்லாமே நல்லா பண்ணாங்க. நல்லா ஆட்சி கொடுத்தாங்க. கொள்ளை, திருட்டு, லஞ்சம், ஊழல், கற்பழிப்பு, கஞ்சா இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தது. அப்போ அந்த ஆட்சி நல்லா இருந்தது. இப்போ ஆட்சி சரியில்லை, ரொம்ப ஒஸ்ட் ஆட்சி. அவரை வந்து உடனே அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லுவோம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இவர் ஆட்சி ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு. அக்கிரமம் நடக்குது சார். கொள்ளை, திருட்டு, லஞ்சம். ரோட்ல ஒரு பெண்கள் போக முடியல, பசங்க போக முடியல. உடனே ஒரு கும்பலே வந்துடுறாங்க. வந்து கஞ்சா அடிச்சுட்டு அதாவது ரவுடிசம் பண்றாங்க, பட்டாவை எடுக்கிறாங்க, ட்ரெயின்ல இது பண்றாங்க. நிறைய சம்பவங்கள் நடக்குது. அம்மா ஆட்சியில எல்லாமே கொடுத்தாங்க, எல்லாம் நல்லபடியா நடந்தது. 2500 ரூபாய் கொடுத்தாங்க தீபாவளிக்கு, பொங்கலுக்கு கொடுத்தாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனா இவங்க இதுல வந்து எதுவுமே கிடையாது. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதை நானே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பொதுமக்களுக்கு நானே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கேன் ரெடி பண்ணி. அதுக்கப்புறம் லீகல் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கேன். நிறைய வந்து நான் பண்ணியிருக்கேன். 2 பெண் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா இப்போ வந்து எதுவுமே அது வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. பிடிஓ ஆஃபீஸ்ல போனாக்கா இல்லைங்க இதெல்லாம் வந்து இப்போ கிடையாது அப்படிங்கிறாங்க. என்சி மடமான இருக்காங்க, அவங்கள கேட்டாக்கா இல்லை இதெல்லாம் கிடையாது, இப்போ நீங்கள் போங்க, நீங்கள் எல்லாமே அவாய்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. எதுவுமே பண்ணல, இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யல. அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணி இப்போ தேமுதிக, நம்ம பாமக இவங்கெல்லாம் வந்தாங்கன்னாக்கா நல்லா நம்மளுக்கு பலம் சார். நம்மளுக்கு பலமா தான் இருக்கு. நம்மளுக்கு திமுகவை எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு கூட்டணி பலமா இருக்கா? திமுக எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கு தனியா நின்னாவே நம்ம நிற்குவோம் சார். தனி மெஜாரிட்டியை நம்ம நின்னோம்னா நமக்கு வந்துருவோம். மக்கள் ஏன்னா இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் தான் பிஜேபி வேண்டாம் நீங்க அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறீங்க. எதிரிலேயே நானே பாக்குறேன், பொதுமக்களே சொல்றாங்க
முஸ்லீமு கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க. அதனால் பிஜேபி கூட கூட்டணி வைக்காதீங்க, நீங்கள் வந்து தனித்து நில்லுங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு முஸ்லீம்ஸும் சொல்கிறாங்க, கிறிஸ்டினும் சொல்கிறாங்க. அதிமுக தனிச்சு நின்னாலே மெஜாரிட்டியில் ஜெயிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம் சார். இது உறுதியாக சொல்கிறேன், இது உறுதி. இது நம்ம நின்னோம்னா அம்மா பிறரில் தனித்து நின்று போட்டிட்டாங்க பாருங்க, அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்கலாம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா அம்மா ஜெயலலிதா அம்மாவை தொடர்ந்து எடப்பாடி என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க? எடப்பாடியார் நிறைய செஞ்சிருக்காரு சார், அவரு நிறைய பண்ணியிருக்காரு. அவர் இது அதுன்னு சொல்லலை, அவர் நல்லாவே எல்லாமே நல்லா பண்ணார், நல்லா ஆட்சி கொடுத்தாரு. அவர் இந்த ஒரு 4.5 வருஷத்துல அவர் நல்லா பண்ணார். அவரோட ஆட்சி நல்லா இருந்தது. இப்போ ரொம்ப மோசம் ஆட்சியே, அதாவது எப்படா இது டிஸ்மிஸ் ஆகும்ன்றது நினைக்கிறோம், பொதுமக்களும் அதை தான் நினைக்கிறோம். எதிர்கட்சி எங்களது தான். யாரு? எங்க கட்சி எது? சரி, ஏன் அப்படி சொல்றீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி திமுக. அதாவது இந்த திமுக வந்து எப்போ அரசியல் இந்த முதலமைச்சராக இவன் ஸ்டாலின் ஆனானோ அப்பத்துல இருந்து மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு, எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. இப்போ எங்க தலைவன் வந்தாதான் எங்களால முடியும். இந்த தமிழ்நாடு நல்லபடியா இருக்கணும்னா என் தலைவன் வரணும், எடப்பாடியார். அவர் வந்தாதான் இந்த தமிழ்நாடை காப்பாற்ற முடியும். இவங்க அண்டா உருட்டுறாங்க ஒவ்வொருத்தனும். எவனே சொல்ல முடியல, எவன் தலைவன் அந்த கட்சியில? அவன் குடும்பத்துல இருக்கிறவங்களாம் தலைவனா இருக்கிறாங்க. மக்களை பாக்குறாங்களா? மக்களுக்கு ஃபுல்லாதான் நடக்குது விஷயமே. எல்லாம் மக்களுக்கு ஒரு என்னென்னமோ செய்யறேன்னு சொல்றாங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யல. இன்னும் கோவம் வந்துன்னா அசிங்கமா தான் எனக்கு பேச வரும். அந்த மாதிரி எனக்கு மண்டியில ஏறி போயிருக்கு. இந்த அதிமுக கூட்டணி அதோட பலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பலம்லாம் ரொம்ப சூப்பர் தாங்க. நம்மளுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம சைட்ல எதுவுமே பிழை என்றதே இருக்காது, சூப்பர் தான் எல்லாமே. திமுக டஃப் கொடுக்குற அளவுக்கு பலமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுகலாம் ஒரு கட்சியே இல்லை. பொதுவாக சொல்ல போனா திமுகவுக்கு இன்னொரு கட்சி ஒன்று இருக்குது. அந்த காலத்துல 1967 நான் சொல்றேன், 67 எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லுவாங்க. திமுக கட்சின்னு எவனுமே சொல்ல மாட்டான். மக்கள் அவங்க சொல்றது எல்லாம் எம்ஜிஆர் கட்சி. அந்த எம்ஜிஆர் கட்சியை வளர்க்க தெரியாத வளர்த்தா அந்த போத்தா என்ன மலை லாங்குவேஜ்ல, மலை லாங்குவேஜ் சிங்கப்பூர் சொல்லுவாங்க, போத்தான்ட்டா தான் வாயில வந்தது. வழுக்க தலைய அந்த கட்சியை நாசமாக்கிட்டான். அவனுக்கு பதிலாக இவன் வந்துக்கிறான், இன்னொருத்த அவனை நாசமாக்கிட்டான். அவனுக்கு மேல அதாவது புலிக்குட்டி 8 அடி பாயுதுன்னா புலிக்குட்டி 16 அடி பாயும். புலி 8 அடி பாஞ்சா புலிக்குட்டி 16 அடி பாயன்னு சொல்றாங்க. அது மாதிரி மக்களை வாட்டிக்கிட்டு இருக்கிறான் பொதுவா சொல்ல போனா. இப்போ இந்த தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் ஒவ்வொரு அரசு பணி செய்யறவங்களும் போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த போராட்டம் எதை காட்டுது? போராட்டம் அதாவது மக்களுக்கு நீங்க நல்லது செய்தா தானே அவங்க போராடாம இருப்பாங்க. மக்களுக்கு நல்லதே செய்யலையே, அவங்களுடைய வறுமை உன்னுடைய தொல்லை தாங்க முடியல. மக்களுக்கு செய்யறேன் என்ன செய்யறான் சொல்லு பார்க்கலாம். மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. மக்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா கொளுத்திடுவாங்க, தற்கொலை பண்ணி சேர்த்துருவாங்க. இந்த கோவம் எல்லாமே அரசியல் நலனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கொடுக்கும். திமுக கட்சி ஒழிஞ்சே போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் போனா திமுகவே இருக்காது. நான் சொல்றேன், திமுகவே இருக்காது. இன்னைக்கு திமுக இன்னைக்கு பேசுறேன்னா அம்மா இருந்தாங்கன்னா திமுகவே ஒழிஞ்சு போயிட்டு இருக்கும். அம்மா இல்லாததோட தான் இன்னைக்கு தலையெடுத்து ஆடுறானுங்க. எங்க கட்சி பிரிவாயிருது சிலது. இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து சூப்பரா வருவாங்க எல்லாருமே. மக்கள் மத்தியில அண்ணன் எடப்பாடியாருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அவர் பண்ண முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் பண்ண சாதனைகள் ஏராளம். இப்ப இருக்கிற அரசியல் சரியில்லை, உங்களுக்கே தெரியும். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, திருட்டு, கஞ்சா, இதுக்கு மேல மக்களே சாட்சி. ஓகேங்களா? நாளைய முதல்வர் அண்ணன் தான், அதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. அவர் பண்ண சாதனை ஏராளம். அது 1-2 இல்லை, ஏராளம். ஓகேங்களா? அதனால அந்த வாய்ப்பு அண்ணனுக்கு பிரகாசமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கோம். இன்னைக்கு நேர்காணல் நடக்குது, வெற்றி வேட்பாளர்கள் தேர்வு செய்யறாங்க. அது எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் அண்ணனோட வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமா இருக்கும். நம்ம 100 ஆட்சி அமைக்கிறதுக்கு 120 130 தேவை கிடையாது. ஓகேங்களா? 200 சீட்டு 100% அண்ணன் பிடிக்கிறாங்க. அதிமுக கூட்டணி இந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியோட ஏடிஎம்கே கூட்டணி பலமா இருக்கு. இன்னும் பலமா அண்ணன் இன்னும் பலமா அதை கொண்டு போயிட்டு இருக்காரு.
நீங்களும் பார்ப்பீங்க, சிறப்பாக இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வராங்க, இன்னைக்கு பாமக வராங்க, தேமுதிக வருவாங்க, ஓகேங்களா. அப்புறம் ஜான் பன்னியன் வந்திருக்காரு இன்னைக்கு, ஓகேங்களா. அண்ணன் வந்து அம்மா மாதிரி சிறப்பா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த திமுகவுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சியில நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள், தொடர்ந்து போராட்டங்கள் அது நடந்துட்டு இருக்கு. அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஒரே போராட்ட மயமாவே இருக்கு. இது வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த ஆட்சி வந்து தோத்துட்டாங்களா அப்படின்னு தோணுதா? இது நீங்களே சொல்லிட்டீங்க, நாங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. 100% தோத்துட்டாங்க. இப்போ இது வந்து எப்படின்னா, இது வந்து ஈரான் மாதிரி ஆயிடுச்சு. ஈரான் மாதிரியோ இந்த இது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி கலவரம், டெய்லி சண்டை, டெய்லி கூட்டம். அங்கங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ரிப்போர்ட்டரா இருக்கீங்க. அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையோ, இல்ல வந்து இவங்க இது ஆசிரியரோ, இல்ல வந்து அரசினரோ எல்லாம் வந்து இது வரைக்கும் எதுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்களா, இல்ல போராட்டம் பண்ணிருக்காங்களா, எதா பண்ணிருக்காங்களா சொல்லுங்க. எதுவுமே இல்லையே, சொல்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையே. கொரோனா நேரத்துல நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி கொரோனா டைம்ல சிறப்பா பண்ணாரு. யாராவது ஒருத்தர் பண்ண முடியுமா சொல்லுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த திமுக வந்து இருக்கிறது இன்னைக்கு வந்து அவல நிலை. எல்லாருக்கும் ஏன் தான் இந்த ஆட்சி வந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் கும்பிடுறாங்க. யாராவது ஒரு லேடிஸ் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ரோட்ல தனியா போக சொல்லுங்க பாக்கலாம். பொங்கல் பரிசு இந்த ஒரு சொல்லுங்க, ரோட்ல போக சொல்லுங்க பாக்கலாம். போக முடியல. ஏன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இது வேதனையில இருக்காங்க. இது வந்து விரைவில் மாறுன்ற இது எல்லாருக்குமே இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எப்பன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் எப்போ வரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.